சாயிராம். இறைவனுக்கு நன்றி சொல்ல காரணங்கள் தேவையே கிடையாது. ஒருவேளை நமக்கு காரணம் தேவைப்பட்டால் இன்றைய நாளை நல்லபடியாக அமைத்துக் கொடுத்ததற்கு நன்றி இறைவா என்று சொல்லிக் கொள்ளலாம். நம்பிக்கையோடு இருக்கலாம். இனி வரும் நாட்கள் எல்லாமே நமக்கு நல்ல விதமாக நிகழும், நல்ல விதமாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, திடீர் அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் நீ பெறப்போகிறாய். சந்தோஷ தகவல் உன் மனமகிழும்படி கிடைக்கத்தான் போகிறது. ஆம் என் குழந்தையே, நான் உனக்கு சவாலாகவே சொல்கிறேன். இன்று இரவுக்குள் இதை நீ கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்துவிட்டால் நீ ஆச்சரியப்படும்படி அற்புதம் உன் வாழ்வில் நிகழும். நிகழ்த்தி வைக்க நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிரியமே, நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை இல்லாதவனை வெல்வது மிக மிக கடினம். ஆம் என் குழந்தா, எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொரு நாளையும் துவங்கும் பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு துவங்க கற்றுக்கொள். அந்த நாள் நீ எதிர்பார்த்ததை விடவும் மிக சிறப்பாக அமையும் நீ நன்றி சொன்னால். இன்றைய நாள் இந்த நொடியைப் போல ஒரு நல்ல நேரம் வேறு எதுவும் உனக்கு கிடைக்கப் போவதே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே வருவதை, கிடைப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும், நடக்கும். நீ செய்ய இருப்பது எதுவாக இருந்தாலும் அதை நினைக்கும் பொழுதே செய்ய துவங்கு. வாழ்வில் உனக்கு தோன்றும் எல்லா யோசனைகளும் முழு வடிவம் பெற்று வருவதில்லைதான். ஆம் என் குழந்தையே, முழு வடிவம் பெற்று வருவதில்லைதான். அந்த யோசனைகளை செயல்படுத்த நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்விலும் தான் அந்த ஒரு செயல் முழுமை பெறுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, நீ முதல் அடியை எடுத்து வைப்பதற்கு முன்பாக 1000 முறை யோசனை செய். ஆனால் அடியை எடுத்து வைத்துவிட்டு பின் யோசனை செய்யாதே. சரியான பாதையா என்று யோசனை செய்யாதே. நம்பிக்கையோடு நீ முதல் அடியை எடுத்து வைத்தால் இரண்டாவது அடிக்கான வழி உனக்கு தானாகவே கிடைக்கும். தானாகவே உன் கண்களுக்கு தென்படும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. நாளைய வாழ்வு, நாளைய நாள் உனக்கு கஷ்டமில்லாமல் நகர வேண்டும். கஷ்டமே இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என் பிரியமே. அதற்காக நீ இந்த நொடியிலிருந்தே கஷ்டப்பட ஆரம்பிப்பதுதான். நீ கஷ்டப்பட ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் உனக்கான வழியாகவே இருக்கும். வெற்றியடைவதற்கு முயற்சிகள் மிக மிக அவசியம். முயற்சிகள்தான் அவசியம். சில சமயங்களில் நீ எடுக்கும் முடிவுகளை விட, நீ எடுக்க நினைக்கும் முடிவுகளை விட, நீ எடுக்கும் முயற்சிகள்தான் உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, மற்றவர்களால் உன் கண்ணீரை துடைக்க மட்டும்தான் முடியும். உன்னுடைய கண்ணீரை நிறுத்த உன்னால் மட்டும்தான் முடியும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். கண்ணீர் விடும் பொழுதெல்லாம், நீ அழும் பொழுதெல்லாம் ஆறுதல் சொல்ல மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று அப்படியே இருந்து விடாதே என் பிரியமே. அப்படியே இருந்து விடாதே. மற்றதை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. உழைக்காமல் கிடைக்கும் பணமும் உறங்கியே கிடக்கும் மனமும் மீண்டு வர முடியாத துன்பத்தை கொண்டு வந்தே தீரும் என்பதை தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது வழுக்கி விழுந்துவிட்டால் அழுது கொண்டே அங்கேயே நின்று விடாதே என் பிரியமே. அங்கேயே நின்று கொண்டிருக்காதே. விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர கண்ணீர் சிந்துவதற்கு அல்ல என்பதை புரிந்து கொள். எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருக்க கற்றுக்கொள்.
நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருக்க கற்றுக்கொள். நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும் பொழுது உன்னை சுமக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய தோல்விக்கு நீ மட்டும்தான் காரணமாக இருப்பாய். மற்றவர்களை எதற்காகவும் காரணத்தோடு சுட்டி காட்டாதே. மாற்றம் என்பது துவக்கத்தில் கடினமாகத்தான் தெரியும். அதே போல நடைமுறையில் மிகவும் குழப்பமானதாகத்தான் இருக்கும். இறுதியில் அதுவே மிக சிறந்ததாக அமையும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாற்றம் என்ற சொல்லை தவிர இந்த உலகில் அனைத்துமே மாறக்கூடியதுதான் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? என் அன்பு பிரியமே, மாற்றம் வருகிறது என்றால் வாழ்வில் முன்னேற்றம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என் பிள்ளையே, வெற்றி உனக்கான நிச்சயம். ஆம் என் பிள்ளையே, நீ அணிந்து கொள்ளும் கண்ணாடி எந்த நிறத்தில் இருக்கின்றதோ நீ பார்க்கும் உலகம் முழுவதும் அந்த நிறத்தில்தான் உனக்கு தெரியும். அதே நிறத்தில்தான் உனக்கு தெரியும், உன் கண்களுக்கு தெரியும். அதை போலத்தான் நீ மகிழ்ச்சியாக இருந்து அதே பார்வையோடு அனைத்தையும் உணர ஆரம்பித்தால், அனைத்தையும் பார்க்க ஆரம்பித்தால், எதிர்மறை என்பதை நீ உணரவோ அங்கீகாரம் செய்யவோ உன்னால் முடியவே முடியாது. எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். சந்தோஷமான மனநிலையோடு இரு. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்று தைரியமாக இரு. மிகப்பெரிய வெற்றியாளராக உன்னால் நிச்சயமாக வாழ முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னப்பா என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் உன்னை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கு கூட, அந்த நம்பிக்கை உனக்கு இருப்பது கூட ஒரு அசைக்க முடியாத மன தைரியம் வேண்டும். அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் எந்த சூழலிலும் எதற்காகவும் சோர்ந்து போவதே இல்லை, எதற்காகவும் சோர்ந்தே விடுவதில்லை. ஆம் என் பிரியமே, சிகரத்தை அடைவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது தவறே கிடையாது. ஆனால் சிந்தனை மட்டுமே செய்து கொண்டு செயல்படாமல் இருப்பது என்பது மிக மிக தவறுதானே. சிந்தித்து கொண்டே இருப்பதால் மட்டும் சிறந்து விளங்கிவிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்பான வெற்றியை மிக பிரம்மாண்டமாக உன்னால் உருவாக்க முடியும். எனவே யோசித்து கொண்டே இருக்காதே, முடிந்தவரை முயற்சி செய். முடிந்தால் வெற்றி, இல்லை என்றால் அனுபவமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டே இரு. உன்னை நீ மாற்றாமல் உன்னுடைய வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது என் பிரியமே. எந்த மாற்றமும் நிகழாது உன்னை நீ மாற்றிக்கொள்ளாமல். முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இரு. அப்படி தயாராக இருப்பவர்கள்தான் உலகத்தையே மாற்றியமைக்க தகுதி உடையவர்களாக மாறுகிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வாழ்க்கை தினம்தோறும் உனக்கு கொடுக்கும் மாபெரும் முதலீடு நேரம் மட்டும்தான். அதை சரியாக பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் வீணடிப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது என் பிரியமே. கஷ்டங்களை எதிர்கொள்ளும் பொழுதெல்லாம் உனக்கு துணையாக யாருமே இல்லை என்று ஒருபோதும் வருத்தப்படாதே, வருந்தி நிற்காதே. உனக்கு துணையாக உன்னை விட சிறப்பான துணை இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை என்பதை தீர்க்கமாக நம்பு. எப்பொழுதும் நம்பிக்கையோடு முன்னேறி சென்று கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக 8 திக்கிலும் இருந்து நான் உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். நான் அந்த மாற்றத்தை உனக்கு கொடுக்க முடிவு எடுத்துவிட்டேன். உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். நீயே பிரமிப்பு அடையும் வகையில், நீயே ஆச்சரியப்படும் வகையில், நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவில் அந்த நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நான் அதை என்னுடைய பிரியமான குழந்தைக்காக நடத்தி வைக்கப் போகிறேன். நோயற்ற வாழ்வு, நிரந்தர வருமானம், கூடிய வேலை, நிலையான வேலை, திருமண பாக்கிய கைகூடல், குழந்தை பாக்கிய கைகூடல், இப்படி எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி
உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாக, ஆனந்தகரமாக, நிம்மதியாக வாழும் அந்த நல்ல நேரத்தை என் குழந்தைக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உன்னுடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தைரியமாக என்பதையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடியிலிருந்து கொடுக்கும் என்னுடைய ஊதியே எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நானே முன்னின்றி அதை முழுவதுமாக உனக்காகவே நடத்தி வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை முழு நம்பிக்கையோடு என்னை வணங்கிக் கொண்டே இரு. உன்னுடைய பிரார்த்தனையை வைத்து கொண்டே இரு. நான் உன்னை சர்வ நிச்சயமாக காத்து ரட்சிப்பேன். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துரோகம் மட்டும் நினைத்து விடாதே. உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்வு அமையும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பல முறை உனக்கு அறிவுரையும் வழங்கி இருக்கிறேன். எனவே உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும். எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் செய்கை போல், உன்னுடைய நினைவு போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அனைத்தும் உன்னிடமே நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் அதுவே அவர்களே கேவலமாகவும் உன்னை ஏசுவார்கள். அவ்வளவுதான் மனிதர்கள், அவ்வளவுதான் மனிதர்களின் மனம், அவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் என்று மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை நீ எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. நீ வாழ்ந்தால் உன்னை பொறாமையாக பேசுவார்கள், தாழ்ந்தால் இழிவாக பேசுவார்கள். அவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய வழிகளையும் எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ளவே கொள்ளாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை யார் ஒருவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி என்பது நிச்சயமாக தேவை. நடந்ததை, நிகழ்ந்ததை மறந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. அனைத்தையும் மறந்துவிட்டு நீ உன் வழியில் சென்று கொண்டே இருந்தால்தான் உனக்கு எதிராக வரும் எந்த தடைகளாக இருந்தாலும் அதை தடைத்து எறிந்துவிட்டு உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியும். வெற்றிகரமாக அந்த இலக்கை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரலாம். உன் கனவு வெற்றி அடையாது. முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உன்னுடைய கனவு வெற்றியடையாது என்று யார் உனக்கு எதிர்மறையாக பேசுகிறார்களோ அவர்களை உன் அருகில் கூட வைத்து கொள்ளாதே. உன்னால் முடியும், உன்னால் முடியாததையும் உன்னால் முடித்து காட்ட முடியும் என்று யார் உன்னிடம் நேர்மறையாக கூறுகிறார்களோ அவர்களோடு மட்டுமே உன் பழக்கத்தை வைத்துக்கொள். அவர்களோடு மட்டுமே உன் எண்ணத்தை வெளிப்படுத்து. ஏனென்றால் அவர்கள்தான் உன் வாழ்க்கைக்கு மிக நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து விடலாம். உன் புன்னகையை ஒன்றை தவிர எது வேண்டாலும் மற்றவர்களுக்காக நீ விட்டு கொடுத்தே விடலாம். சாதிப்பதற்கான எண்ணம் உன்னுடைய ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட உன்னால் சாதிக்க முடியும். உன்னுடைய விடாமுயற்சியால் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஆனால் சாதிக்கும் எண்ணம் உன் அடி மனதிலிருந்து எழ வேண்டும். அப்படி இருந்து பார், இந்த வாழ்வே உனக்கு வசமாகும். உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய நிலையான மனதிற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன் வாழ்வில் நற்செய்திகள் ஒவ்வொன்றாக வர துவங்கும். நம்பிக்கையோடு இரு, எல்லாமே இனி உன் வசம்தான்.
யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லை, உன்னுடைய கடினமான உழைப்பில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த சிறப்பான வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழப் பழகு. உன் வாழ்க்கை இன்றோ அன்று அல்லது நாளையோ முடிந்து விடாது. காலம் காலமாக வரப்போகும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்து காட்டு, ஜெயித்து காட்டு, போராடி காட்டு. எப்பொழுதுமே துவண்டு விடாதே. உனக்கான வாழ்வு உன் வாழ்நாள் முழுவதும் உன் அருகிலேயே இருக்கும். உனக்கான சந்தோஷத்தை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். இதை கேட்கும் நொடி முதல் உனக்கான நற்செய்திகள், உனக்காகவே எழுதப்பட்ட நல்ல நிகழ்வுகள், உனக்கு என்று முடிவு செய்யப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் சூழ்ந்து நிற்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. தவமாய் தவமிருந்து நீ கேட்ட ஒன்றை, நீ என்னிடம் விருப்பமாக கேட்ட ஒன்றை, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த ஒன்றை நான் உனக்கு அள்ளி அள்ளி தருவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வாய்ப்பு, அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கும் பொழுது நானும் உன் அருகில் வந்து உனக்கான சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் முகமலரும் அந்த சந்தோஷ தருணத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுடைய உழைப்பில் எப்பொழுதும் வாழ நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதன்படி நீ நகர்ந்து கொண்டே இரு. உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உனக்கு தோள் கொடுக்க அனைத்துமாக உன் சாயிராஜா எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. அதை உனக்கான எதிர்மறை எண்ணம் என்று சொல்லுவதை விட வாழ்க்கை மீதுள்ள உனக்கான பயம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இத்தனை நிறைவான வாழ்ந்த வாழ்க்கையில் அத்தனை நிறைவான வெற்றியை நீ கண்டதே இல்லை. அதனால்தான் இந்த வாழ்க்கையை பற்றின பயம் உன் மனதில் நிரம்பி இருக்கிறது. என்னாகுமோ ஏதாகுமோ என்று ஒருவித பதற்றமோடே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன் மனதில் எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளும் எண்ணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டது எல்லாம் தோல்விகளும் இழப்புகளுமேதான். அதன் தாக்கத்தின் பொருட்டேதான் நீ எந்த ஒரு வேலையை செய்தாலும், எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் உன் மனதில் ஒரு விதமான தயக்கமும் பயமும் குடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் குழந்தையே, இனி அந்த பயம் என் பிள்ளைக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடியப் போகிறது. நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன் வாழ்வு இனிமையானதாக மாறிவிடும். எதிர்பார்த்து பின் அது கிடைக்காமல் போனால் அந்த ஏமாற்றம்தான் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனைப்படுகிறது. நீயும் வேதனைப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கிறாய். எனவே அதிகமாக மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்துவிட்டு பின் ஏமாந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எந்த உறவு உன்னை அதிகமாக வெறுத்து ஒதுக்கியதோ அந்த உறவே மனம் திருந்தி நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரவழைப்பேன் உன் சாயி தேவா. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பது உன் மனதில் எப்பொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையாகவே இருக்க வேண்டும். நல்லதை நினைத்தால் நல்லது நிச்சயமாக நடக்கும் என்பதை முழு மனதாக ஏற்றுக்கொள். நீ எண்ணியபடி, உன் விருப்பப்படி எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும், நிகழும். விதி என்ற பெயரில் எது வந்தாலும் அப்பாவின் உதி உன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு இரு. என்ன ஒரு மன பயத்தில் இருந்தாலோ, மனம் ஒரு விதமான குழப்பத்தில் இருந்தாலோ, சாய் அப்பாவை மனதார நினைத்து கொண்டு அப்பாவின் உதியை உன் நெற்றியில் வைத்துப்பார். உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். உன் மனமும் அதை ஏற்றுக்கொள்ளும்.
நான் இருக்கிறேன் குழந்தையே. நிச்சயமாக நற்செய்தியை உன் காதில் வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்ல நல்ல விஷயத்தை நான் உனக்காகவே உருவாக்குவேன். உருவாக்கியே தீருவேன். உன் வாழ்வில் உள்ள இன்னல்கள் எல்லாம் நீங்கி, கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி, போராட்டங்கள் எல்லாம் நீங்கி, உன் வாழ்விற்கு ஒளியாக வெளிச்சமாக நான் வரப்போகிறேன் குழந்தையே. தைரியமாக இரு. நம்பிக்கையோடு இரு. மற்றவர்கள் செய்யும் தவறுக்காக முட்டாள்தான் பழிவாங்க துடித்துக் கொண்டே இருப்பான். அறிவாளிகளோ மன்னித்தே விடுவார்கள். குழந்தையே, நீ முட்டாளாக இருக்க விரும்பினால் பழி வாங்கிக்கொள். நீ அறிவாளியாக இருக்க விரும்பினால் மற்றவர்களை மன்னித்து விடு. நடக்கும் நிகழ்வுகளை மறந்தே போய்விடு. இது உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது குழந்தையே. அப்பா சொல்வதை கேள். என் வாக்குப்படி நடந்து கொள். நான் நினைப்பது, நான் ஆசைப்படுவது எல்லாமே உன்னுடைய பொக்கிஷமான வாழ்க்கை அழகாக மாற்றுவதற்காகத்தான். உன்னுடைய தேவைகள் என்னவென்று உன் சாயப்பாவிடம் சொல்லிவிடு. உனக்கு தேவையானதை, உனக்கு விருப்பமானதை, உன் மனதிற்கு பிடித்தமானதை நான் உனக்கு செய்து தருவேன். பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன். எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது
எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும்.